Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆள்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆசிய கப்போட 10வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்தியா உமன்ஸ் அண்ட் நேபாள் உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி ஜூலை வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் எடுத்துக்கிட்டோம்னா இரவு 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா தம்பூலால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன பிரிவு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ அடுத்துதான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சுமால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தோண்டாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா இருக்கட்டும் அந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவல்ல ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பாரத வந்து பிச்சர் போட வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டிங் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸும் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்றவங்க ஸ்பின்னர்ஸ் இவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அதே செகண்டா பேட் பண்ற பேட்ஸ்மேன் ரொம்பவே இவங்களுக்கு ஹை ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ணி செகண்டா பேட் பண்றவங்க வந்து வின்னிங் எலிஜிபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கு. பார்த்தா வெனு ரெக்கார்டு வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 3 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா 6 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 134ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அகேன்ஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 201 அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து இந்தியா தாங்க வந்து அடிச்சிருக்காங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் மேட்ச் நடக்கல அகேன்ஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 201 அப்படிங்கிறத இந்தியா உமன்ஸ் தான் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, பாரத லோ ஸ்கோர்னு பார்த்தோம்னா 108க்கே வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம ஸ்போர்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்புக்கு இந்த ஆப்புக்கு நீங்க கம்பேர் பண்ணும் போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாப் ஆப்ஷன்ல பெருசா ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க கொடுக்குற ஒரு 5 பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், நீங்க அதிக மணி வந்து வின் பண்ணலாம். அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட இந்த பாப்புங்கிற ஆப்ஷன் வயசுல பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல. ஒரு 11 பேர் கொண்ட டீம் இங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. அவங்க கொடுக்குற ஒரு 5 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், அதிக மணி வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த பாப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் யாரை ட்ரை பண்றோமோ அந்த ஆப்ஷன் வச்சு தான் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரை பண்றவங்க தாராளமாக போய் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GST அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. அண்ட் நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு DDSம் அவங்க வந்து பிடிக்கிறது கிடையாது. ஸோ நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி GST பிடிக்கிறது கிடையாது. டைரக்டா வந்து உங்க வேலட்ல ஏறிடும். வித்ட்ராவல் பண்ற மணியும் டைரக்டா வந்து உங்க வேலட்ல வந்து ஏறிடும். DDS அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் வைஸ்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம ஸ்போர்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ அடுத்த ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ இந்தியா பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஹேமலதா, ஜெமிமா ரோட்ரிகஸ், ஹர்மன்பிரீத் கவுர், ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா, பூஜா வஸ்தகர், ராதா யாதவ், ரேணுகா சிங், தனுஜா கன்வர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உமன்ஸோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ஸ்ல வந்து இருக்காங்க. பார்த்தா நேபாள் உமன்ஸ் பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் கட்கா, சிடாரானா மகர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. அண்ட் கவிதா குன்வர், இந்து பர்மா, ரூபினா ஜெஸ்த்ரி, சரி பூஜா மகடோ, கவிதா, பிந்து ராவல், ரோமா தாபா,
காஜல், கிருத்திகா, மரஸ்னி இவங்க வந்து பாத்தீங்கன்னா நேபாள் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீம்ல வந்து டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்திய உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா அண்ட் பூஜா வஸ்தகர் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ டபுள் ஆப்ஷன் பிக்ல வருஷம் ஒன்றும் கிடையாது. பேட்டிங் அண்ட் பவுலிங் மூலியமா அவங்களுக்கு ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கும். இல்ல பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றது மூலியமா அவங்களுக்கு வந்து 2 விதமான ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கவங்க தான் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இல்ல ரிச்சா கோஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவங்க மட்டும் வந்து நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் பண்றது மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து கிடைச்சிருங்க. ஸோ இப்போ லாஸ்டா நடந்த மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் பெருசா எதுவும் கிடைக்கல. ஸோ லாஸ்டா நடந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 70+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருந்தாங்க. ட்ரீம் டீமோட கேப்டனாவே இருந்திருந்தாங்க ரிச்சா கோஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கலாம். செகண்டா பேட் பண்றாங்க போது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. போத் 2 இதுலயுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 10+ பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 10+ ரன் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிருங்க இவங்களுக்கு. இப்ப அடுத்ததா தீப்தி சர்மா பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அப்படி 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவங்கள்ட்ட இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கம்பல்சரின்னு பாத்தீங்கன்னா 1 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா இன்னொரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா 12+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் இவங்களுக்கு வந்து இருக்கு. அடுத்த பூஜா வஸ்தகரை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு வந்து ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிடைக்கிற அந்த 1 விக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் இவங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே இவங்க எடுக்கக்கூடிய அந்த விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்டெம்பிட் பண்ணிட்டாங்கன்னா 25+12 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு மூலயமா கிடைக்க வரும். அண்ட் ஓவர்ஸ் கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா பவுலர்ஸுக்குலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உமன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலா வந்து பவுல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மெயின்டன் ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி மெயின்டன் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு 12 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் மெயின்டன் ஓவர் பண்ணிட்டாங்க அண்ட் விக்கெட் அண்ட் மெயின்டன் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா வஸ்தகரை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின்டன் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருந்தாங்க. இப்போ அடுத்ததா சிடாரானா மகரை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட பவுலிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ இன்னிங்ஸை ஓபன் பண்றவங்க பவுலிங் ஆப்ஷன் இருக்கவங்க மஸ்ட் ஒரு பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15+ ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிரும். பவுலிங் ஆப்ஷன்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டா போதும் கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா 45 இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்ததா இந்து பர்மா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பொசிஷன் பேட்டிங் ஆர்டர் வந்து இருக்காங்க. ஸோ செகண்ட் டவுன் அண்ட் தேர்ட் டவுன் பொசிஷன் எல்லாம் பேட்டிங் ஆர்டருக்கு வராங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ரீசெண்டா அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல இருந்து ஒரு 20 அல்ல 25+ ரன் வரையும் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவங்கள்ட்ட இருந்து ஒரு 15+ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசெண்டான மேட்ச்ல பெருசா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் எதுவும் இல்லை. பட் இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சைக்கிள் வந்து ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 15+ ரன் வரையும் அடிச்சிட்டாலும் ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த கேட்ச் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் இவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். ஸோ மேட்ச் அந்த 12, 20 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ நார்மலா ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத வச்சுக்கிட்டாலும் ஓவரால ஒரு 70% சரி ஒரு 10 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு.
அண்ட் பூஜா மாதவ பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 15+ ரன் அப்படிங்கறது தான் இவங்களுக்கு வந்து கிடைச்சிருந்துக்கு ரீசனா இந்த மேட்ச்ல. பவுலிங் ஆப்ஷன்லயும் பெருசா விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. பட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற இருக்க பட்சத்துல ஒரு ஆவரேஜா ஒரு 12+ ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பாயிண்ட் அண்ட் டீம் இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும்போது ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் இது மூலமாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு 10+ ரன் அடிச்சாலும் ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் வரையும் வந்துடும். அப்படி விக்கெட் எடுக்கலனாலும் கிட்டத்தட்ட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க பூஜா. ஓகே, இப்ப அடுத்ததா 50-50 ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ சேம் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஹேமலதா அண்ட் ரேணுகா சிங் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேமலதா பொறுத்த வரைக்கும் நிரசன் தான் அந்த மேட்ச்ல எந்த மேட்ச்லயும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஏர்லியா வந்து விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல இருந்து இவங்க வந்து ஒரு 25+ ரன்னுக்கு அடிச்சா மட்டும்தான் இவங்க வந்து ஒரு ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. மற்றபடி இவங்க வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்தில் வேணா இவங்க வந்து இங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரேணுகா சிங் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 3 ஓவர் அல்லது 4 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. லாஸ்டா இந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் வரையும் தான் எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் தான் இவங்களுக்கு வந்து கிடைச்சிருந்துச்சு. வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பெருசா எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாங்க அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற பாயிண்ட்ஸும் வந்து இருந்துச்சு. பட் லாஸ்டா இருந்த மேட்ச்ல பெரிய விக்கெட் பெருசா எதுவும் இல்லை. ஒரு விக்கெட் வரையும் தான் எடுத்திருந்தாங்க. ட்ரீம் டீமுக்கு வரல. கிட்டத்தட்ட இவங்க பவுலிங்ல இருந்து மட்டும் கம்பல்சரி ஒரு 2 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். அல்லது ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா அந்த ஒரு விக்கெட்டும் டைரக்ட் ஸ்டம்பிட்டா பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க டீம் வரதுக்காக எலிஜிபிளான வாய்ப்புகள் வந்து இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பெருசா இவங்கள்ட்ட வந்து பெருசா எதுவும் இல்லாதனால இவங்களை வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்ததா நேபாள் உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் கட்கா அண்ட் ரூபினா அண்ட் சேத்ரி இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ கட்காவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா அந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பராக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த 20+ ரன் வரையும் அடிக்கிறாங்கன்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவராலா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா லோவர் பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் ஜெமிமா ரோட்ரிகஸ் அண்ட் தன்ஜா கன்வர் இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் வந்து ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஸோ ஜெமிமா ரோட்ரிகஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பேட்டிங்ல வந்து ஒரு 15+ ரன் வரையும் அடிச்சுட்டாவே போதுங்க. ஏன்னா 15+ ரன்னுங்கும் போது ஒரு 20ல இருந்து ஒரு 25+ பனிஷ்மெண்ட் வரைக்கும் கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். அண்ட் மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 20 அல்லது 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிருதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 32 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சது. லாஸ்ட் ஆன மேட்ச்ல ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவங்கள்ட்ட இருந்து ஒரு 20+ பேட்டிங் ஆர்டர் இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஜெமிமா ரோட்ரிகஸ்க்கு. ஸோ அப்படிங்கிற ஜெமிமா ரோட்ரிகஸை பொறுத்த வரைக்கும் போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். தனுஜா கன்வரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பிளே பண்ணாங்க. அந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டிங் எடுத்து ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருந்தாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த 12+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் இவங்களுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பாரத நேபாள் டீமை பொறுத்த வரைக்கும் ராணா மகர் அண்ட் பூஜா மகாதேவ் அண்ட் கபிதா குன்வர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% கீழே தான் வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ராணா மகர் அண்ட் பூஜா மகாதேவ் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொசிஷன்ல இருக்காங்க, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ராணா மகர் வந்து இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ பேட்டிங் ஆடுறது ஒரு 15+ ரன் அண்ட் விக்கெட்டிங் ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25+ ரன்னுக்கும் போது ஒரு 40ல இருந்து ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருந்துருவாங்க. ஸோ அண்ட் பூஜா மஹாத்வை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ரீசெண்டா மேட்ச்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மேட்ச்ல விக்கெட் டேப்பிங் ஆப்ஷன் மட்டும் தாங்க இல்ல. ஸோ இவங்க 2 பேருமே ரீசெண்டா மேட்ச்ல பெருசா எந்த ஒரு விக்கெட்டும் எடுக்கல. பட் இந்த மேட்ச்ல அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட் எடுத்துட்டாங்க. பேட்டிங் இருந்து ஒரு 10+ ரன் அடிச்சிட்டாலும் இவங்க 2 பேரும் ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ கபிதா குன்வரை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ல தாங்க வந்து இருக்காங்க. பட்
இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் செகண்ட் டவுனா இருக்கிறதுக்கு வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ லாஸ்டா அந்த மேட்ச்ல செகண்ட் டவுனா வந்து பேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பேட் பண்ணும்போது இவங்கள்ட்ட இருந்து ஒரு 15+ ரன் வரையும் கிடைச்சிருந்திருக்கு. அண்ட் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவங்க வந்து ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. இவங்க ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன், ரிஸ்கா ட்ரை பண்றேங்க பட்சத்துல இவங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ அடுத்தது ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா, தீப்தி சர்மா, பூஜா வஸ்தகர் அண்ட் ராதா யாதவ். கிட்டத்தட்ட இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா 90% மேல பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒர்த்தான பிளேயர் தான் வந்து சொல்லுவேன். ஸோ ஸ்மிருதி மந்தனா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்றாங்கன்னா ஒரு 50th ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாங்கன்னா கம்பல்சரி ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சஃபாலி வர்மா போத் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்ல பேட்டிங் ஆர்டர்ல வந்து இருக்காங்க. அண்ட் தீப்தி சர்மா, பூஜா வஸ்தகர், ராதா யாதவ் 3 பேருமே போத் 2 இன்னிங்ஸ்ல மஸ்ட் ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்து பர்மா பொறுத்த வரைக்கும் போத் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. பேட்டிங் ஆர்டர்ல வந்தா ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் பவுலிங்ல மட்டும் தான் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பெருசா எதுவும் இல்லை. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோசம் ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா லாஸ்டா இந்த மேட்ச்ல கொஞ்சம் ரொம்பவே சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் விக்கெட் டேக்கிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட்டும் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்காத வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஒரு ரிஸ்கர் ஆப்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு டீம்ல வந்து எடுத்து வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து யார் யார் சூப்பரான பிளேயர் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா, பூஜா வஸ்தகர் அண்ட் சஃபாலி வர்மா இந்த பர்டிகுலர் 4 பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் 2 பிளேயருக்கு கேப்டன்ல இருந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன் வைஸ்ல இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றாங்க பட்சத்துல ஹர்மன்பிரீத் கவுர், ரேணுகா சிங், தனுஜா கன்வர், இந்து பர்மா. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்ல இருந்து யாராச்சும் 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வைஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிராண்ட் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிச்சா கோஸ், பேட்டிங் ஆர்டர்ல ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா அண்ட் ஹேமலதா. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மா, ராணா, பூஜா வஸ்தகர், பர்மா. பவுலிங் ஆப்ஷன்ல ரேணுகா சிங் தாகூர், ராதா யாதவ் அண்ட் தனுஜா கன்வர். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு ஒன் சைட் டீமா தான் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் தான் சொல்லுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நேபாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவஸ்ட் டீம், நியூ பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டீமா தான் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஒன் சைட் டீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இந்த டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்து பர்மா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரேணுகா சிங் தாகூருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா, ரிச்சா கோஸ் இந்த பர்டிகுலர் டீம் 3 பேர்ல இருந்து எனக்காக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாரத ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ், பேட்டிங் ஆர்டர்ல ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, சஃபாலி வர்மா. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மா, சிட்டில் ராணா, பூஜா வஸ்தகர், பர்மா அண்ட் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் டீம்ல வந்து பிக் பண்ணிருக்கோம். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ல ரேணுகா சிங் தாகூர் அண்ட் ராதா யாதவ் இந்த பர்டிகுலர் பேர் வந்து பிக் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி டீம் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தீப்தி சர்மாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அண்ட் பூஜா வஸ்தகருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி வச்சீங்கன்னா பர்மாவுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அப்படி இல்லை பேட்டிங் ஆர்டர்ல யாருக்கா ட்ரை பண்ணணும்னா சஃபாலி வர்மாக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.